வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு பிஸ்டா வச்சு மீன் பிடிக்கிட்டு வந்திருக்கான். இந்த அந்த இந்த அதுக்கானதுப்பா இதுக்குள்ள இருக்குது. வாங்க நண்பர்களே, மீன் பிடிக்க போகலாம். வாங்க மக்களை போகலாம். இது நடந்து போயிருேன். நான் கையில் செல்லை பிடிச்சிக்கிட்டு நடந்து வர பெருந்தொல்லையாக இருக்குது. இதில் வழுக்குச்சுன்னா யாருங்க குவாரி முரட்டாலாம். விடு, ஒரு நாளைக்கு தானே தெரியுமா. கையில் 20,000 பொருள் இருக்குல்ல, போன்னு வச்சுன்னா அன்னைக்கு செருப்படாமல் இருக்கு நடந்துட்டேன். வழுக்க மாட்டாது. இல்லை வழுக்காது, வழுக்காது. பயப்படாமல் போ, வழுக்காது, வழுக்காது, வழுக்காது. எது எத்தனை அடி ஆழம்? 3000 அடி ஆழம் கூட இருக்குமா? சரி சரி. இங்கே இங்கே போடுவோமா? இங்கே அந்த இடத்துல போடுவோமா? அதான் டெய்லியுமே அதே இடத்துல போடுறது. போட்டு பாப்பா, விழுதானே? விழுகுதானே? விழுகலாம், இடத்த மாற்றி போடுவோம். விழுகலாம், இடத்த மாற்றி போட்டுருவான். வெறும் முள்ளாக இருக்குது. அடை போட்டு அன்னைக்கு அந்த பாறை இங்கனே போடலாம். தண்ணி ஒன்று வத்திருச்சு. இங்கனே போடு. ஆனால் ரெடி பண்ணிட்டு வருவோமா? இல்லை இங்கே ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணி அந்த இடத்துல இந்த இடத்துல போடுவோம்டா. இங்கனே ஆழமாண்டா இருக்குது. அப்போ இங்கனே வச்சு ரெடி பண்ணுவான். இங்கனே வச்சு ஒழுங்கா மட்டும் மேலே பிஞ்சிருக்கும் கொண்டை இதுதான் விட்டு நமக்கு என்ன சிக்கியிருக்கான் பார்த்துக்க. நல்லதா இருக்கா? தேங்காய் எண்ணெய் போடலையே? ஏன் தேங்காய் எண்ணெய் போடலை? இன்றைக்கி பெஸ்ட்டாக இப்போ ரெடி பண்ண போகிறான். நான் அங்கிட்டிருந்து போய்க்கிறேன். இங்கிட்டிருந்து வீடியோ ஒன்றும் தெரியலை. வெயில் அடிக்கல. அங்கிட்டு ஓரளவு தெரியுது. அதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. சாப்பாடு என்ன? முதல்ல கைத்தை கட்டிடுவான். கைத்தை கட்டிடுவோமா? ஆமாம், பெரிய மீன் பட்டு இழுத்து வச்சுனா போச்சு. இன்னும் நம்பிக்கை இருக்காங்க பெரிய மீன் படும்னு. கட்டிட்டு சொல்லு. ஏன் என்னது விழுகாதா? கட்டிலா நம்பிக்கை இருக்காங்க கட்டில் விழுகும்னு. கட்டில் விழுந்து இந்த பிஸ்டா தாங்குமா? தாங்காதான் இருக்கேன். அதெல்லாம் தாங்காதரா. எல்லாமே எதுக்கு வச்சிருக்கியா உள்ள? உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிடு. சத்து மாவு, தவிடு, சோறு. மறுபடி பேக்ரவுண்டில் வந்து மிஷின் சவுண்ட் நிறையா கேட்க மக்களே, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி வந்து குவாரி பாறை உடைக்கிறாங்க, அதனால சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு தேன் பார்த்து வச்சுருக்கோம்டா. தேன் எடுக்கணும்டா. உங்கள் அண்ணன் இங்கேயா இருக்கு? உங்கள் அண்ணன் எங்கே? உங்கள் அண்ணன் வந்தோடனே தேன் எடுக்கலாம். கேணிக்கில் அவனுக்கு இடத்துல இருக்குது பொந்து தேன். கேணிக்கிட்ட கிடக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதையும் எடுக்கலாம். எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணால் கேணிக்கு மேலே அந்த இடத்துல நடக்குது. நாங்கள் கைத்தை கட்டி கீழே இறங்கி தேன் எடுப்போம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறா. இன்னும் கொஞ்சம் போடுறேன். அடுத்த வாட்டி வரும்ல. அடுத்த எம்பிட்டு இருக்குல்ல. அப்புறம் என்ன 2 டயம் பவனமாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டயத்துக்கே மீன் விழுகுமா பாரு. அருள் இறங்கி சொல்லி வச்சா ஒரு கையா. கொஞ்சம் இறக்கி உள்ள ஓடு. கரெக்டாக இருக்கா? பாறையில் உட்காராது. நான் பாறை இல்லை இதாகாதில்ல. அப்படியே கட்டி விடு. நேராக போகுதா இல்லை மட்டமாக போதா? ஒரு படி இழுத்துட்டு போதா? மட்டமாக தான் போதா? அப்படியே ஒரு பாறையில் கட்டிவிட்டு அப்படியே வச்சு விடு. துவைண்டு இருக்க மாதிரி தெரியப்பட. தண்ணி ஓரமாக தண்ணிக்குள்ளோடைய கட்டி விட்ரு. அந்த ஓரமாகவே நம்ம அங்கிட்டு ஏற்படி உட்காந்துருப்போம்ல, அங்கிட்டு இங்கேவே இருக்கான்.
இந்த ஊர் மக்கள் இந்த ஊர் இருக்காங்க ஃபிஷ்ட்ரா புல்ல தெரியுமான்னு தெரில. அந்த ஒரு ஒயிட் கலரில் இருக்கிறதே இது மேலே இருக்குது. ஆனால் தெரியுமா இந்த தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்க மாதிரி தெரியுது அன்னைக்கு. கையெடுத்துக்க போமாங்கிட்டு நாங்கள் போவோம். 1 மணி நேரம் அங்கே கழிச்சு பார்த்து பார்ப்போம். மக்களே 1 ஹவர் கழிச்சு வந்து பார்ப்போமா? 1 ஹவர் கழிச்சு பார்ப்போம் நண்பர்களே. போட்டாச்சு. 1 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். எம்பிட்டு மீன் விழுதுன்னு பார்ப்போம். நீங்கள் அன்றைக்கி மாற்ற மீனை கொண்டு இன்றைக்கி வறுத்து சாப்பிட்றான். ஆமாம் வாங்க மக்களே 1 மணி நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறோம். 1 மணி நேரம் ஆச்சு நண்பர்களே. ஸ்டாப் போட்டு வாங்க போய் பார்ப்போம் எம்பிட்டு மாட்டி இருக்குன்னு. பொங்க அப்படியே வரேன். மேம ஓடியா எங்கிட்ட ஒடியாராது வலிக்கிட்டு கீழே விழுந்தால் தான் ஒடியாரம்மா. நான் செருப்பு என்கிட்ட கழிச்சு போட்டே வந்துடுறேன். அப்படியே செருப்பு இல்லாமல் நடந்துடலாம். என்கிட்ட செருப்பு இல்லாமல் நடந்துடுவேன். கல் சுடும்டா. ஆமாம் பொல்லாத சூடு கல். வெறுங்காலம்னா கால் பிடிமான இருக்கும் ஓரளவு. அப்போ எனக்கா வலுக்கு இல்லையா? கொஞ்சம் செருப்பா அது? செருப்பு மாதிரியா தெரியுது அது? என்ன எங்கடா போட்டேன் பிஸ்ட்ராப்பு? ஏன் எங்கடா போட்டேன் பிஸ்ட்ராப்பு? இங்கே தான் போட்டோமா? என்ன பிஸ்ட்ரா போட்டோம்னே தெரியலையாடா. என்ன கிடக்கா தள்ளி வந்து முள்ளு மாதிரி குத்துது. தூக்குடா அட தூக்கு. கல் மாட்டிக்கிச்சா? இறங்கடா இல்லாட்டா கீழே. கல்ல மாட்டிக்கிச்சா? அட இறங்கு வச்சுப்படாத. போச்சுடா மீனுக்குலாம் போச்சுடா. கல்ல மாட்டிக்கிட்டாரா? பிஸ்ட்ராப்பு கோவிந்தா. ஏன் பிஸ்ட்ராப் அவ்வளோதான். சோனி முடிஞ்சோக்கு உடஞ்சி வச்சாரா? உடஞ்சிருச்சு. நீ கீழே இறங்கி எடுத்துருக்கணும். அவ்வளோதான் மக்களே. பிஸ்ட்ராப்புக்கு சோழியை முடிச்சிட்டேன். பிஸ்ட்ராப்பு ப்ராப்ளம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அல்ட்டிது உடஞ்சிடா பிஸ்ட்ராப் விளாண்டா. பிஸ்ட்ராப்பு உடச்சிவிட்டேன். ஆனால் மீன் நல்லா மாட்டியிருக்குது. ஆனால் இப்படி பிஸ்ட்ராப் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கல்ல மாட்டிக்கிச்சா? அதான் இறங்கிடுறான்னு சொல்லி பசங்க அப்படியே தூக்கிட்டு அதை உடஞ்சி வச்சு அந்த இடத்துல அமைங்கிருச்சு. மீனை காமிங்கிட்டு நிறையா மீன் போயிடுச்சு. நிறையா மீன் ஓடி போச்சு மக்களே. எங்கேயாவது மக்களே ஏகப்பட்ட மீன் தப்பிச்சு ஓடி போச்சு. இது அப்போனா யார் மக்களே இவ்வளோ மீன் மாட்டியிருக்குது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக சம்பவம் ஆகிவிட்டது. பிஸ்ட்ராப்பை கொஞ்சம் உடச்சாப்புல. ஆனால் மீன் வந்து காக்கில் மீனுக்கு மாட்டியிருக்கோம்ல. ஆனால் காக்கில் மீனுக்கு மேலே ஒரு 1/2 கிலோ மீன் மாட்டியிருக்கேன். காக்கில் மீனுக்கு மேலே பொத்துருச்சு. பாறையில் மாட்டிக்கிச்சு. பாறையில் மாட்டி இதாகிடுச்சு. ஓகே பிஸ்ட்ராப்பு இப்போ தானே இருந்துச்சு முதல்ல. ஆமாம் ஓரளவு பிஸ்ட்ராப் ரெடி வந்துட்டேன் மக்களே. நீ மறுபடியும் பிஸ்ட்ராப் உள்ளே போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் பக்கத்தில். அந்த மக்களே 2ஆவது டைம் போடுறான். ஆமாம் மொதல் டைம் கொஞ்சம் சம்பவம் பண்ணிவிட்டாப்புல. 2ஆவது டைம் கொஞ்சம் சம்பவம் பண்ணுவாப்புல என்னன்னு தெரில. அப்படியே இருக்கடா. உடையுதா? வச்சுட்டு அப்படியே வச்சாக்க வச்சு விட்ற. மாட்டுதான் மாட்டலையே பார்ப்போம். அவ்வளோ மக்கள் நீ பிஸ்ட்ராப்பு நீ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் நீ பிஸ்ட்ராப்புக்கு சோழி முடிஞ்சிச்சு. ஆயுசு முடிஞ்சிச்சு பிஸ்ட்ராப்புக்கு. இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு போய் சரி பண்ணணும். ஆடா பிஸ்ட்ராப் நீ போச்சு வா. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் நாங்கள் வந்து இப்படி பிஸ்ட்ராப் இப்படி ஆகும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கலர் காட்டை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே. பாய். அப்படியே போகும்போது ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு போங்க மக்களே. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.